கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையிலையும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கான தேவ வார்த்தை எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12வது வசனம். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் சரீரம் சத்தவளென்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். அதே போல் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம இந்த 3 வசனத்தை நம்ம பார்த்தோம். இந்த 3 வசனத்திலையுமே பார்க்கும்போது இதில் முக்கியமாக ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துகிற ஒரே ஒரு வார்த்தை விசுவாசம். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை பார்த்தோம். நமக்கு முன்னாடி அநேக ஆயிரங்கள் நமக்கு சாட்சியாக ஓடினார்கள். நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய வேதத்தில் உள்ள சீஷர்கள், நம்முடைய இயேசு கிறிஸ்து, பவுல் அப்போஸ்தலர் போன்ற அநேகமான பேர் ஓடினார்கள். அவர்கள் எல்லாருமே பயன்படுத்தின ஒரே ஆயுதம் விசுவாசம் என்கிற ஆயுதம் தான். அதே போல தான் நம்முடைய பழைய ஏற்பாட்டு காலத்திலையுமே முன்னோர்கள் பயன்படுத்தின ஒரே ஆயுதம் விசுவாசத்தினால தங்களுடைய வாழ்க்கையை தொடங்கினாங்க. தங்களுடைய விசுவாசத்தினால தங்களுடைய வாழ்க்கையை முடித்தாங்க. இங்கே நம்ம வாசித்தோம், சாராளை பற்றி நம்ம வாசித்தோம். சாராளை பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். வயது சென்றவள், அவளுக்கு பிள்ளை பெருக்க தகுதியே இல்லை என்ற இடத்துல கர்த்தர் அவளுக்கு ஒரு தலைமுறையை கொடுத்தார். இங்கே நம்ம பார்த்தோம் அவளுக்கு கர்த்தர் எப்படி அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஃபஸ்ட்டு ஆண்டவர் அவளுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். முதலாவதாக அவள் என்ன பண்ணுகிறார் என்றால், கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையில் கொடுத்த வாக்குத்தத்தம் நடக்கும் என்று அவள் விசுவாசித்தாள். அது ஆண்டவர் கொடுத்தார் என்று அவள் நம்பினாள். அதை தான் நம்முடைய முதல் வசனத்தில் அந்த முதல் பாயிண்டில் நம்ம பார்க்குறோம். உண்மை உள்ளவர் என்று எண்ணி. நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது அவள் நகைத்தாள் என்ற வார்த்தை வரும். அவள் விசுவாசிக்கலை. முதல்ல அவள் விசுவாசிக்கலை. ஏன்னா அவள் வெளிப்பிரகாரமான தோற்றத்தை பார்க்கிறாள். வெளிப்பிரகாரமாக மற்றவர்களால் சொல்லப்பட்டது தான் பார்க்கலே தவிர கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவள் நம்பவில்லை. ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் நம்ம பார்க்கும்போது இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் மறைமுகமாக ஒரு வார்த்தையை கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். என்னன்னா, அவள் கர்த்தர் செய்ய வல்லவர் என்று அவள் நம்பினாள் என்று நம்ம பார்க்கிறோம். அவள் நம்பின பிறகுதான் ஆண்டவர் அவளுக்கு கற்பந்தரிக்க ஒரு பலனை கொடுப்பார். பிரியமானவர்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார் என்றால், கர்த்தர் உங்களுக்காக இதை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் என்றால், ஒருவேளை மனிதர்கள் அவங்க நம்முடைய வெளித்தோற்றத்தை பார்த்து இது உனக்கு நடக்காது, உன்னுடைய வாழ்க்கையில் இது வயது சென்றனால இனி உன்னுடைய வாழ்க்கையில் திருமணம் நடக்காது, நீ இனி உனக்கோட வாழ்க்கையில் பிள்ளை இனி பறக்காது என்று ஒருவேளை சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் கர்த்தர் நமக்கு மறைமுகமாக ஏதோ ஒரு வாக்குத்தத்தம் தந்து நம்மளை உறுதிப்படுத்தி கொண்டே இருப்பார். இல்லை, நான் உனக்கு இதை செய்ய போகிறேன், இல்லை இது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது என்று ஆண்டவர் ஒரு பக்கம் தீர்க்க தரிசனங்கள் மூலமாகவும், ஆண்டுடைய வார்த்தைகள் மூலமாகவும், ஆராதனைகள் மூலமாகவும், உங்களுடைய சொப்பனங்கள் மூலமாகவும், தரிசனங்கள் மூலமாகவும் வெளிப்படுத்தி கொண்டிருப்பார். ஆனால் மனுஷ பிரகாரமாக நம்ம பார்த்து கொண்டிருப்பது ஒரு வெளிப்பிரகாரமான பார்வை தான். இல்லை பிரியமானவர்களே, நம்ம அப்படி வெளிப்பிரகமாக பார்த்து கொண்டிருந்தோமே, ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய நினைத்தது தடைப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த சாராள் ஒரு காலத்தில் நகைத்தவள் தான். ஆனால் எப்போது அவர் செய்ய உண்மை உள்ளவர் என்று அவள் விசுவாசித்தாளோ, அவள் எண்ணினாலோ, அதன் பிறகுதான் அவள் கற்பந்தரிக்க ஆண்டவர் ஒரு பலனை கொடுத்து கற்பந்தரிக்கிறாள்.
இன்றைக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறதான வாக்குத்தத்தங்களை நீங்கள் விசுவாசிங்க. நீங்கள் எந்த மாத்திரத்தில் விசுவாசிக்கிறீர்களோ அடுத்த நிமிடத்திலே உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். நீங்கள் ஒருவேளை 99.9 தான் விசுவாசித்து கொண்டிருக்கலாம், ஆனால் அதுவே ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் தடையாக இருக்கும். அதை நீங்கள் 100க்கு 100 ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவர் தந்ததான வாக்குத்தத்தங்களை நீங்கள் விசுவாசிக்கும் போது கர்த்தர் அடுக்கடுத்ததான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அவர் உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இதுதான் நம்ம எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம். அவர் தான் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை துவக்குகிறவர், அவர் தான் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை முடிக்கிறவர். இன்றையிலிருந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்கு என்னெல்லாம் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறாரோ அதை வைத்து நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிங்க. இந்த வசனத்தை சேர்ந்து சொல்லி ஜெபிங்க. விசுவாசத்தை துவக்கிறவர் நீர், விசுவாசத்தை முடிக்கிறவர் நீர். என்னுடைய வாழ்க்கையில் சொல்லப்பட்டதான எல்லா விதமான வாக்குத்தத்தங்களும் தரிசனங்களும் ஆண்டவரே நிறைவேறட்டும் என்று நீங்கள் சொல்லி ஜெபிக்கும் போது சாராளுக்கு எப்படி ஆண்டவர் கற்பந்தரிக்க பலனை கொடுத்தாரோ அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுப்பால். எந்த இடத்துல முடியாது என்று மனிதர்களால் கைவிடப்பட்டீர்களோ, எந்த இடத்துல முடியாது என்று சொல்லி தலைகுனிவு ஆனீர்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். ஆமென். எல்லாரும் நம்ம கண்களை மூடலாமா? ஒரு நிமிடம் நம்ம ஜெபிக்கலாம். என்னை கேட்ட வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுங்க என்று நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை இதுவரை விசுவாசத்தில் வளர முடியவில்லை என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஒரு முறை நம்முடைய வேதத்தில் பார்க்கிறோம், ஒரு பிசாசு பிடித்ததான ஒரு சின்ன பையனை ஆண்டவரிடத்தில் கூட்டிக் கொண்டு வரும்போது ஆண்டவரிடத்தில் அந்த தகப்பன் கேட்கிறார், ஆண்டவர் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு ஏசப்பா சொல்கிறாங்க, நீ விசுவாசித்தால் உன் மகனுக்கு அற்புதம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த தகப்பன் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க என்று கேட்கிறார். அதே போல் இன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசத்தை எல்லாம் மாற்றுங்க, என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க என்று நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து கேட்கலாம். அன்பான இயேசப்பா, அந்த அருமையான அதிகாலை வேலைக்கு அவங்க பாதத்தில் வருகிறோம் தகப்பனே. யார் யாரெல்லாம் இந்த வசனத்தை கேட்கிறார்களோ, யார் யாருக்கெல்லாம் ஆண்டவரே கர்த்தாவே இந்த வசனத்தை வாக்குத்தத்தமாக கொடுக்கிறீரோ, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே அவங்க இருதயத்தில் அந்த விசுவாசமானது வேரூன்றி ஆழமாக பதியட்டும் அப்பா. சாராளுக்கு அற்புதம் செய்தவர் எங்களுக்கும் செய்வீராக தகப்பனே. ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக ஓடினதான திரளான சாட்சிகளுக்கு அற்புதம் செய்தவர் நீர் எங்களுக்கும் செய்ய போகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நாளை கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாகி கொடுப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய பிரயாணங்களில் கர்த்தர் கூட இருப்பீராக. அக்னி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக இருந்து உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து காவல் பண்ணுவீராக தகப்பனே. ராஜா ஆண்டவரே சப்ப இன்றைக்கு பிறந்த நாள் காண்கிறதான பிள்ளைகள், திருமண நாள் காணுகிறதான பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ராஜா. தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளும் கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை நல்ல புத்தியம் கர்த்தர் கொடுப்பீராக தகப்பனே ராஜா. அதுபோல் கர்த்தாவே யார் யாரெல்லாம் இன்டர்வியூக்காக காலேஜுக்காக ரெடி பண்ணி கொண்டிருக்கிறார்களோ, ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஏற்றதான வழிவாசலை கர்த்தர் திறப்பீராக தகப்பனே. அவர்கள் பலன் அடைந்து அவர்கள் வாக்குத்தத்தை சுதந்திரித்து கொள்ள அவர்களை பலப்படுத்துவீராக தகப்பனே. இந்த நாள் முழுவதும் அவர்களுக்கு இனிமையாக இருக்கட்டும் கர்த்தாவே. எல்லா விதமான ஆபத்துகளுக்கும் நாசமோசங்களுக்கும் உடைய பிள்ளைகளை விலக்கி காத்து கொள்வீராக ராஜா. இந்த நாள் அவர்களுக்கு கர்த்தாவே சந்தோஷமான நாளாக அமையட்டும் ஆண்டவரே. மீதமுள்ள ஒவ்வொரு நிமிடங்களையும் அப்பாவோட கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்று இரவும் 9 மணி அளவில் ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் ஒரு ஆவிக்குரிய பதிவு வெளியிடப்படுகிறது. தெய்வ பிள்ளைகள் யாவரும் அதை பார்த்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற நாங்கள் உங்களை யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.